வணக்கம் மகளே. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். அதாவது எந்த விஷயத்துலையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அரசாங்கத்தையே குற்றம் சொல்லிக்கிட்டு நம்மளை ஆட்சி செய்கிறவங்களையும் நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலேயும் மிகப்பெரிய தப்புகள் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, அது எந்த மாற்றம் கிடையாது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்து சொல்லுங்க, கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, நம்ம கிட்ட என்ன இல்லை. நம்ம இப்போது 2000 வருஷத்தை தாண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தை தாண்டி நம்ம வாழ்கிற இந்த மக்கள் இத்தனை வருஷமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இப்போ வரைக்குமே மற்றவங்களை குற்ற சொல்லி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மேலே இருக்கிற தப்பை நம்ம பார்க்குறதே இல்லை. அதே மாதிரி தான் இப்போ நடக்கிற இந்த சமுதாயங்களில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா தப்பு முழுக்க நம்ம மேலே அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு நிறைய பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கொள்ளை கற்பழிப்பு நடக்குது அப்படின்னா முக்கிய பங்கு மக்களாகிய நம்ம மேலே அதிகமாகவே இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து இந்த ஆட்சி சரியில்லை அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்சிகள் மேலேயே பழிய போட்டு போவோம். சரிங்களா? அதாவது தப்பு அவங்க மேலே இருக்குது, நம்ம மேலே இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றது தான் இந்த நான் பேச வர்றது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயம் இப்போ நம்ம ஊர்களில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளாலே நடக்குது. அதாவது ஒரு தெருக்களில் இருக்கட்டும், நம்ம ரோடுகளில் இருக்கட்டும், நம்ம வீடுகளில் நடக்கிறது இருக்கட்டும், நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிறது, நம்ம பக்கத்து நாட்டில் நடக்கிறது, எல்லா விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் மக்களால் வர்றது தான். ஒரு அரசாங்கம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு போட்டு கொடுத்துச்சு அப்படின்னா அந்த ரோடை நம்ம சரியாக பாதுகாக்க மாட்டோம், அந்த ரோட்டில் சரியாக பயணிக்க மாட்டோம். ஒரு சிக்னல், இப்போ ரோட்டில் சிக்னல் இருக்குது அப்படின்னா அந்த சிக்னல் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போக மாட்டோம், சிக்னலில் மீறி தான் போவோம். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் நமக்கு ஒரு குடியிருப்பு கட்டி கொடுக்குது அப்படின்னா அந்த குடியிருப்பு நம்ம சரியாக வாழ மாட்டோம், அதை சரியாக பராமரிக்க மாட்டோம். நமக்கு ஒரு நிலக்குடி சொல்லக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்ட் நம்ம கட்டி கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம அதை சரியாக பராமரிக்க மாட்டோம். ரெண்டாவது, பஸ்ஸில் போகும்போது எச்சி துப்புறது, பஸ்ஸை சரியாக பராமரிக்கிறது, பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அப்படியே குப்பையை தூக்கி அப்படியே அதிலே போட்டு போயிடுவோம். நிறைய பார்த்திங்கன்னா அந்த குப்பையாக கிடக்கும். ரோட்டுகளில் வந்து சாலைகளில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது அப்படியே குப்பையை தூக்கி போட்டு போகிறது, ஒரு வாட்டர் பாட்டில் நிறைய அதை குப்பையில் வேஸ்ட் நம்ம சாப்பிட்டது வச்சது எல்லாத்தையும் தூக்கி போடுறது. ஒரு ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரெயினில் வந்து பாத்ரூம் வந்து சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டோம். ட்ரெயினை வந்து நம்ம ஒரு அஜாக்கிரதை ட்ராவல் பண்ணும்போது அடித்து பிடிச்சி ஏறுவோம் ஒரு அவசரத்தில். இதெல்லாம் எவ்வளோ மக்கள் இயல்பாக பண்ணுற ஒரு விஷயம்னாலும் இது எவ்வளோ பெரிய தப்பு தானே, மிகப்பெரிய தப்பு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயத்தில் நம்ம நிறைய இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ், இல்லை ப்ரைவேட் காலேஜ், ப்ரைவேட் ஸ்கூலு, நம்ம படிக்க போகிற இடத்துல நம்ம கரெக்டாக இருந்திருக்க மாட்டோம். அங்கே போய் பல பிரச்சனை பண்ணியிருப்போம். ஒரு தண்ணி குடிக்கிற இடத்துல நம்ம பொதுமக்கள் இப்போ ஊரில் பொதுவாக தண்ணி இருக்கும், அந்த தண்ணி போய் தெரியாது, தண்ணி குடிக்க மாட்டோம். அப்படியே தண்ணி பிடிச்சாலும் அது தனியாக நம்ம அதை சேமிக்கணும்னு நினைக்க மாட்டோம், அதை அப்படியே திறந்து விட்டு வந்துடும், அது வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். பப்ளிக் டாய்லெட் இருக்கும், அந்த பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுவோம், ஆனால் அதை சரியாக பராமரிக்க மாட்டோம். இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணுறோம். பஸ் ஸ்டாண்டு போகிறோம், பஸ் ஸ்டாண்டில் குப்பையை தூக்கி போட்டு வந்துடுவோம். நம்ம பண்ணாத தப்பு எங்கே இருக்குது? முழுக்க நம்ம பண்ணுற தப்பு மட்டும்தான். அரசாங்கத்தில் இதில் என்ன நம்ம தப்பு சரி என்ன போகுது? நம்ம திரும்பினாலே ஆட்டோமேட்டிக்காக அரசாங்கம் மாறுன்னு தான் நான் வந்து சொல்ல வரேன். நம்ம மேலே அதிகமான தப்பு வச்சுக்கிட்டு நம்ம அரசாங்கத்தை குற்றம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்களும் தப்பு செய்கிறாங்க, நம்மளும் தப்பு செய்கிறோம். ஸோ நம்ம தப்பு செய்கிறத ஃபஸ்ட்டு மாற்றணும், நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்டு சரியாகணும். அது மட்டும் தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ்.